எனக்கு கால் வாங்கி தெரியும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்துருக்காங்க நண்பர்களே. மீன் பிடிக்கிறாங்க பக்கத்தில், எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்கிற பார்ப்போமா. இங்கே ஒரு நண்பர்கள் கிட்ட வலையை மழையில் இருந்து செமையாக இருக்க போகுது மீன் இன்னைக்கு. பார்ப்போமா எடுக்க போகிறாங்க மீன். அது யார் திரும்ப நண்பர்களே, அவர் தான் குளத்து காவல்காரர், குத்தகைக்காரர் அண்ணன் ரவி அண்ணன், நம்ம ஊர் அண்ணன் தான், டாட்டாப்பட்டி அண்ணன். மீனப்பெல்லாம் அங்கேருந்தே அரிச்சு கொண்டு வராங்க. அதனால் இந்த சைடு அணையை ஒரு சக்குன்னு போட்டுட்டு அந்த சைடு இருந்து அப்படி சுற்றி அந்த வளைச்சி இப்படி கொண்டு வராங்க. அங்கே வர இந்த கரை தான் அப்படி கொண்டு வருவாங்கன்னா இன்றைக்கி இந்த சைடு தான் கெண்டே வச்சிடா. கண்ணிலே பிடிச்சாச்சு. யார்கிட்ட கண்ட இடங்களே இவர் என்ன கண்ட நண்பர்களே, ஆறாள் தான் ஆறாள் நண்பர்களை மோதி பண்ணுவேன். இங்கே இருங்க ஆறாள் மீன், நம்ம சப்ஸ்கிரைபர் மீன் இருக்காங்க. காம்பா ஊர்ச்சுந்தாங்க. நண்பர்களை தண்ணிக்குள்ள விட்டுருமா ஆறாளை யாருக்கு இந்த ஆறாளை நம்ம இந்த பள்ளத்துக்குள்ளே போடுவோம் நண்பர்களே. வேறு மக்கள் வந்து எடுத்துக்கிடுவோம். இந்த நண்பர்களை கிளறி அப்படி பிடிச்சது ஆறா. நம்ம பிடிக்கிற மீன் அப்படிலாம் ஒரு குட்டையில் போட்டு வைப்போம், பிறகு நமக்கு பயன்படும். எந்த குட்டைமா நம்ம போட்டு ஆறாமல் இதில் தான் கிடைக்கும். பாட்டு கிடந்துட்டு போகுது. பிறகு வந்து நம்ம பயலில் விட்டு தூக்கி இதெல்லாம் எதுக்கு உள்ள போகிறீங்க தேவையில்லை. வலையில் சிக்கிட்டு தான் எடுத்து எல்லாருக்கும் நாகர்கோயில் மீன் பிடிக்கிறதே தான் வேலையாக, அதுவும் குளத்துல மட்டும் தான் மீன் பிடிப்பாங்க. வேறு லெவலில் பிடிப்பாங்க. சரியா நண்பர்களே, நம்ம குளத்தை புத்தகை கிடைக்கிறாங்களா சரி மாடிக்கணும் டாட்டா வணக்கம். தரமாக மீன் பிடிச்சிருக்காங்க நண்பர்களை. ஒன்றும் பாதி தான், இதோட 10% கூட இல்லை, இன்னும் 90% தண்ணிக்குள்ள தான் கிடக்கு. இன்னும் தண்ணி நல்லா வத்துனுச்சுன்னா இதிலேருந்து வெயிட்டாக பிடிப்பாங்க. அண்ணாச்சிலாம் வேறுறாங்க ஒரு வழியாக நல்லா சாப்பிட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா அந்த பண்டல் நடக்க மீனாக அப்படி அந்த கடைக்கு கொடுப்பாங்க. அப்படி தான் வண்டி நிற்கும், கூடி வண்டி ஏறிக்கிடாதுன்ட்டு அங்கூடி வண்டி விட்டுருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே மீனை அந்த பையில் போட்டு இழுத்துட்டு போய் மீன் வலை பை வண்டி போக்க ஏற்றிடுவாங்க. அந்த வெள்ளை சொக்கா போட்டிருக்கானு தான் நீங்கள் மீன் வாங்க வந்திருக்காங்க மாணிக்கணும். தான் நண்பர்களை வெறித்தனம் இன்றைக்கி கயிறுலாங்க வருங்க. சும்மா அப்படி மீனவனுக்கு ஏற்ற ஒரு உடல் அமைப்போட ஜம்முன்ட்டு கையை எப்படி கயிறு பிடிச்சி எழுத நீங்கள் தானேயா பேர் என்னையா? இப்போ வர்க்கீஸ். ஊர் நாகர்கோயில் தானே? மரும்பூர். முழு தொழிலே தானோ மீன் அடிக்கிற தானோ? எல்லா ஊருக்கும் போயிருக்கீங்கண்ணே? எல்லா ஊருக்கும் போவோம். இதெல்லாம் உங்கள் பேங்கா? ஆமாம், எல்லாம் எங்கள் பேங்க். சரி சரி சரி. அவங்க நண்பர்களே ஒரு மாதம் தொழில் பார்ப்போம். அப்படிங்களா? மீ 6 மாதம்? 6 மாதம் விவசாயம். ஓ, விவசாயம் 6 மாதம் மீன் இப்படி விளையுத நேரத்தில் வந்து அடிச்சிருவீங்க. மீன் விவசாயமாகலா வேறு லெவலில் இருக்கா? கடலெல்லாம் மீன் பிடிச்சிருக்கீங்களா? பெருக்கீங்களா? ஆனால் முழு நேரமும் குளத்துல தான் அதிகமாக பிடிக்கும். எல்லா ஊருக்கும் பெருக்கீங்க. இந்த குளத்துக்குலாம் ஏற்கனவே வந்திருக்கீங்கண்ணே? இந்த குளத்துக்கு வந்திருக்கோம். குளத்தில் வந்து இப்போ தான் மீன் பொடி ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம், இது 3 வருஷத்துக்கு மீன். ஆமாம் ஆமாம் ஆமாம், இல்லைன்னா 1 வருஷத்துக்கு மீன் 6 மாதத்துல 2 கிலோ சைஸில் இந்த குளத்தில் வரும். அப்படியா? ஆமாம். 3 வருஷம் மீன்னா என்னவா? 3 வருஷம் மீன்னா
மீன் நம்ம பிடிக்காம கொஞ்சம் இங்கே பிடிச்சிட்டு மீனை விட்டுருக்கோம். ஆ ஆ. அதனால இந்த மீன் இப்படி இருக்கு. ஓ சரி சரி சரி. ஆமாம், இதில் ஒரே ஒரு மீன் கட்லா மட்டும் வாங்கி வந்துருக்கு. ஓ சரி சரி. 3 கிலோ சைஸ் வந்துருக்கு. மற்ற எல்லா மீனும் ஆமாம், 3 வருஷத்துக்கு மீன். மீன் முடிஞ்சுன்னா இந்த வருஷம் மட்டும் விட்ட மீன் இந்த குஞ்சு டேமேஜ். ஆ சரி சரி. அதனால அந்த குஞ்சு இவ்வளோ தூரத்தில் சின்னதாக இருக்கு. ஆ ஆ. வலையில் பூரி கிடையாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் பெருசு பெருசுலாம் கிடக்கையெல்லாம் 3 வருஷம் மீன். 3 வருஷத்துக்கு மீன். வரால் நண்பர்களை தண்ணி 3 வருஷம் அழியாமல் இருந்ததுனால தான் ஆமா. இன்றைக்கி குளத்தை அழிக்க வேண்டிய நிலமையில பெரிய பெரிய மீன் பிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 டன் மீன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஆமாம் 1 டன்னா கிட்டத்தட்ட 1000 கிலோ தானே ஐயா? ஆமாம் 1000 கிலோ ஐயா வாங்க வந்திருக்காங்க. இப்போ டிப்போக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். அண்ணன் கயிறு எடுத்துட்டு வராங்க. அவங்க தண்ணியில் இழுத்துட்டு வந்துடுவாங்களோ? ஆமாம், மீன் தண்ணிக்குள்ளோட கொண்டு வந்து அங்கே கொண்டு போய் ஏற்றுவோம். டிப்போவில் ஏற்றிடுவாங்க. ஐயாவோட தொழில் திறமைக்கு ஐயாவை பார்த்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி நண்பர்களே. சரி ஐயா, அங்கே நம்ம டிப்போவிலே ஏற்ற எப்படின்னு பார்ப்போம். தண்ணி பெருமிச்சுன்னா இது வந்து எங்கள் ஊர் இங்கேருந்து பக்கத்தில் தான் முதல்ல அப்படி கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். நம்ம ஊர் அது அந்த நம்ம ஊர் குளம் வந்து நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் பொதுவாக பாதி இருக்கும். இந்த ஊர் மக்கள் இங்கேயும் நம்ம ஊர் மக்கள் அங்கேயும் குளிக்கிறது தான் வழக்கம். 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது நம்ம ஊர் குளம் கிட்டத்தட்ட. இந்த குளத்தில் பாருங்க, நம்ம இந்த தட்டலாம் இவ்வளோ மட்டமாக இருக்குது. நம்ம ஏரியாவில் நல்ல ஆழமுள்ள பகுதி பத்தாது. நம்ம ஏரியாவில் தான் தண்ணி தேங்கி கிடக்கும். ஏன்னா அங்கே நிறைய மண் குழி இருக்குது, பள்ளம் இருக்குதுங்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக அங்கே ஓடிடும் கடைசி நேரத்தில். கசம்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தண்ணி குளத்தை அழிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் தண்ணி நம்ம குளத்துக்கு விடலை. மீன் பிடிக்கிறோம் குத்தக முடிய போகுது அப்படிங்கிறதுனால. மீன் கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இன்னும் பிடிப்பாங்க. அடுத்த நாள் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ மீன் 70 ரூபாய்க்கு வாங்குவாங்கன்னா 100 கிலோ மீனை 700 1 டன் மீனை 70,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. அதாவது 1000 கிலோ மீன். அப்படி 70,000 ரூபாய்க்கு வாங்குற மீன் இருக்கான், 40,000 ரூபாய்க்கு வாங்குற மீன் இருக்கான், 1 டன்னு 40,000 ரூபாய்க்கு உள்ள மீன் இருக்கான், 20,000 ரூபாய்க்குள்ள மீன் இருக்கான். மீனோட தரத்தை பொறுத்து தான் அதோட விலைகள்லாம் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. தவறான பாதையில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். டிப்போ அங்கே இருக்குது, முள் ஏவிட்டே இருக்குது, பார்த்தா போகணும். நினைக்கலாம் நண்பர்களே. டிப்போ இந்த டிப்போ அங்கேருந்து மீன் தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு வராங்க. ஏன்னா தண்ணிக்குள்ளே தான் மீன் இடம் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த இழுத்துட்டு வந்து நம்ம சுத்தின படகுலாம் இருக்குது தெரியுதா, இதில் வந்து ஏற்றிடுவாங்க. பார்ப்போம் எவ்வளோ மீன் கிடைக்குது. ஒரு வழியாக மீனை கரைக்கு இழுத்துட்டு வந்தாங்க நண்பர்களே. வண்டி அங்கே தயார் நிலையில் இருந்தால் கிட்ட வரப்போது மேதப்பெல்லாம் வண்டியில் ஏற்றி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்றுருவாங்க மீன் வாங்குறவங்க. இவங்க வந்து மீன் பிடிக்கிறவங்க. இவங்களோட வேலை வந்து 6 மாதம் விவசாயம் பண்ணி 6 மாதம் இந்த மாதிரி மீன் எல்லா ஊருக்கும் போய் மீன் பிடிச்சிருக்காங்க. அண்ணம்லாம் சம்பளத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்களாம். மார்க்கெட்டில் இந்த விற்கிறாங்கல்ல, அவங்க வந்து சம்பளத்துக்கு கூப்பிட்டு வந்து இவங்களை பிடிக்க வைப்பாங்களாம். கன்னியாகுமரியா? கன்னியாகுமரி மருங்கூர். ஆமாம், அவர் ஐயாட்ட கேட்டேன், சொன்னாப்ல நாகர்கோயில் மருங்கூர் அப்படின்னாவ. ராஜாவூர் பக்கமா? ராஜாவூர் பக்கம் மருங்கூர். எல்லாருமே அமேசிங்காக பிடிச்ச நண்பர்களை மீனை ஒரு அமைப்பாக கொண்டு வந்து வலையை அப்படி மடித்து எடுத்து அது அவங்களுக்குலாம் அந்த இது தெரியுது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. நீல வலையை வச்சு வலைலாம் நீங்களே கொண்டு வந்துடுவீங்களா? அவங்க வலை தான். அதெல்லாம் சம்பளத்துக்கு அவங்க வேலை பார்த்துட்டு அப்படி போயிடுவாங்க. எப்படின்னா அண்ணன் வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரிலாம் இல்லையா, தங்கியிருந்துலாம் வேலை பார்த்துருக்காங்கண்ணா. சரி கொஞ்சம் பூஜைப்பட்டாப்புலன்னு நண்பர்களை ஒரு வழியாக கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டாங்கன்னு இதை எடுத்து வச்சு நண்பர்களை. இப்போ நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் குளத்து மீனை விலைக்கு வாங்க வந்திருக்க ஐயாவை தான் பார்க்க போகிறோம். ஐயாவுக்கு ஊர் திருநெல்வேலியிலேருந்து நம்ம ஊர் குளத்தில் குத்தைக்கு எடுத்துருக்க அண்ணாச்சிட்ட மீன் வாங்கி அதை மார்க்கெட்டுக்கு சந்தைப்படுத்துறது தான் ஐயாவோட வேலை. உங்கள் ஊர்லேயும் ஏதாவது தொழில் சந்தைகள் இருந்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுக்கு மீன்கள் தேவைன்னா நம்ம ஐயாவை மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்க. இதான் நம்ம ஐயா மீனை வாங்க வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 டஜன் மீன் வந்து 40,000 ரூபாய். ஒரு டன் டஜன் வேற டன் வேற, நம்மளுக்கு அந்த விவரம் தெரியாதுல்ல நண்பர்களே. 1 டன் மீனை அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த வேலை ரகம் பார்த்து அதுக்கு ஏற்ற விலையை கொடுத்து வாங்கிட்டு போகிறது தான் ஐயாவோட வேலை. சந்தைப்படுத்துறது எந்த ஊர்? கன்னியாகுமரி, மதுரை, திருச்சி எல்லா ஊருக்கும் சந்தைப்படுத்துவீங்களோ? மார்க்கெட்டுக்கு வைக்கிறது மதுரை, திருப்பத்தூர், திருச்சி, திருப்பூர் எல்லா ஊருக்கும் அனுப்பியிருக்கீங்க ஐயா. அந்த மாதிரியா இவங்கெல்லாம் இந்த மீன் மழுங்கூர் மீன் பிடிக்கிறவங்கள கூப்பிட்டுட்டு வந்து ஐயா மீன் பிடிச்சிருக்காங்க. நம்ம சேனலில் சொல்லுவோம். ஆதி தமிழ் அடிச்சிங்களா ஐயா? ஐயா வந்து டிரைவர் அண்ணாச்சி கூட இருக்காங்க. அவங்க பேர் மீன் ஏஜென்ட். எங்கெங்க குளம் இருக்குது, யார்கிட்ட மீன் இருக்குது அப்படிங்கிறத நல்ல ஆட்களை கூப்பிட்டு வந்து வாங்கி வைக்கிறது தான் அண்ணனோட வேலை. அவங்க பேர் சக்திவேல். உங்கள் பேர் என்னாச்சு? பிரபு அண்ணாச்சி. சரி, அண்ணனோட தொழிலை மேலும் மேலும் வளர்வதற்கு வாழ்த்துக்கள். மீன் தொழில் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விவசாயம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மீன் சேல்ஸ் பண்ணுறது தான் வேலை. நம்மளுக்கு அவங்க கூட பழகினா தான் தெரியுது நண்பர்களே. சரி பாருங்கண்ணே,
நாளைக்கு நம்ம வீட்டில் அங்கே மீன் எவ்வளோ வேணும் பிடிச்சி போகிறாங்கிறத யூடியூப்பில் போட்டு விடுவேன். நண்பர்களே ஒரு வழியாக கரைக்கு இழுத்துட்டு வந்து இங்கேருந்து ஒரு சின்ன பையில் மாற்றி அங்கேருந்து செமந்துட்டு போய் அங்கே இடம் போட்டு வண்டிக்கு ஏற்றுறாங்க நண்பர்களே. இவங்க தான் நம்ம மருங்கூர் தானே, மருங்கூர் நண்பர்கள் எல்லாருமே சித்தப்பா பெரியப்பா தான். ஒன்றா தான் இந்த வேலைக்கெலாம் வருவாங்களாம். அவங்க கூலிக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கான்ட்ராக்ட் மூலயமா கூப்பிட்டு வருவாங்க. எல்லா ஊர் குளத்துக்கும் போயிருக்காங்களாம். எல்லா கண்டையும் வகை வகையாக பிரித்து வருங்க. அவங்க தான் அப்படி சைஸாலாக பிடிச்சி ஐயா வத்தியலா அப்படி செஞ்சு வச்ச மீனவர் மாதிரி இருக்காரு. எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான். ஐயா மருங்கூரில் போய் எல்லாருக்கும் அனுப்பி பாருங்கண்ணே. நாளைக்கு மருங்கூர் நண்பர்கள் எல்லாரும் செல்லில் பாருங்க. ஏதாவது பேர் தெரிஞ்சா சொல்லுங்க நண்பர்களே. இப்போ கட்லா பேர் சொல்லுவாங்க. இது கட்லாவா? அது நண்பர்களை போய் தூக்கி காமிச்சா கட்லா. ரோகு நண்பர்களே அதோட பாருங்க. அதோட ரோகோட அமைப்பு இப்படி தான் இருக்கும். வேறு நண்பர்களே சில்வர் நினைங்க. செல்வனா ஆமாம் நண்பர்களே. செல்வர்ண்ணே செல்வர் கட்ட நண்பர்களே. மிருகால நண்பர்களே. மிருகால் கட்ட வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. நாட்டு ஜிலேபி அந்த ஒரு அண்ணாஜி லாங்கு நண்பர்களே. இதான் நண்பர்களே லாங்கு. சரியா இதான் நண்பர்களே லாங்கு. வலிக்கு வருங்க. என்னது புல்கண்டை நண்பர்கள்? புல்கண்டை எவ்வளோ எழுதிருவாங்க அண்ணாச்சி அவங்க வெறித்தனம் பண்ணிட்டாங்க. போட்டுருங்க. புல்கண்டை இதான் நண்பர்களே. சிசி அண்ணாச்சி எடுத்துட்டா பாருங்க. கையிலே நிற்க மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டியில் போடுதா பாருங்க. அவர் அமைப்பே சின்ன சைஸில் இருக்குது. சிசி பெரிய சைஸ் உண்டு நண்பர்களே. அவ்வளோ விட்டுறேன். இப்போ தான் நம்மளுக்கு கண்ணாமட்டுருக்கு நண்பர்களே. ஐயா பார்த்தீங்களா ஐயா போகணும். ஐயா ஜம்மு வேலை பார்க்க இப்போ தட்ட போகிற வட்டி அதை நட்டி நண்பர்களை எல்லாம் பண்ணா எல்லாமே நல்லா தரமாக இருக்குது. பண்ணாமல் தனி பண்ணி தந்துட்டு தாங்க நண்பர்களே. பொறுத்த வரைக்கும் அதை குளத்தில் விட மாட்டாங்க நண்பர்களே. அது வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் குளத்துக்கு ஏறிடுமா. அந்த மீனவர்களும் ஒன்றும் அதை பெருசாக எடுக்க மாட்டேங்காங்க. தேலி மீனை பொறுத்த வரைக்கும் சாப்பிடக்கூடாதா இல்லை உடலுக்கு தீங்கு வைக்கக்கூடியதா என்னன்னு தெரில. எல்லா மீனுங்க சதறி கிடக்குது பாருங்க நண்பர்களே. இதுதான் கடைசி பெட்டி. ஆனால் இதோட முடிஞ்சிங்களா மொத்தமையினையும் அங்கே இடைக்கு கொண்டு போயாச்சு. வளைய கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. பாக்ஸாக போட்டு 6 சாதி மீன் இருக்குதுன்னாங்க. தேலி மீன் ரொம்ப பெருசுப்படுத்தலை. தேலி மீனெல்லாம் தெருவில் தான் சுற்றிட்டு கிடக்கு கீழே தரையில். நம்மளுக்கு ஏதாவது மீன் தராங்கன்னு பார்ப்போம். அதாவது சாப்பிட்றதுக்குல தேலி மீன் தூக்கிட்டு போகும். மீனாக தூக்கிட்டு போயிடுவோம் வீட்டுக்கு. அதாவது நம்ம வீட்டு ஐஸ் பெட்டியில் போட்டு பெரிய மீனை காமிப்போம். எல்லோரும் வலையை கொண்டு வந்துட்டாங்க. போட்டால் ஒரு விடையை கொடுத்துருமா? நான் தாட்டானா போயிட்டாரேன். ஐயா இந்த மீனுக்கு நடக்குது நோய்பட்ட மீனா? எப்படி கண்டுபிடிச்ச நோயிட்டு? நல்ல இது நோய்பட்ட மீன். தேஞ்சு பேர் குத்திலாம் அதான் ஐயா போயிட்டாரு. எல்லாரும் டாட்டா. எல்லாரும் பேரை மட்டும் கடைசி கேட்டு விடுவோம். அண்ணே போயிட்டு வரட்டுமா? பேர் மட்டும் சொல்லுங்க. உங்கள் பேர் என்ன? சுந்தர்ண்ணே. மத்தியாஸ். பார்த்துப்பா பட்டனே. மாணிக்கண்ணே போயிட்டாரு. அண்ணன் நம்ம குத்தை கிட்ட தேலி 2-3 பெருசு கிடந்தது நண்பர்களே. அண்ணன் வீட்டில் போய்ட்டு வழக்கைக்கு அனுமதி கொடுத்துட்டேன். மாணிக்கண்ணே ரொம்பவே நல்ல மனசு இல்லாண்ணே. சரி பாப்பண்ணே பாக்கிட்டார். சுதனனுக்கு மட்டும் விட கொடுத்துட்டு சுதனே பாப்பண்ணே. சுதனன் வந்து நம்ம மாணிக்கண்ணனுக்கு மாமா மரம் மாணிக்கண்ணே. சுதனனுக்கு வீரத்தமிழன் டேவிட் இருக்காப்புல தான் தம்பி. பாவனே அண்ணன் அடிக்கடி நல்லா இந்த கபடி மேட்ச்லாம் எடுத்து போடுறா நல்லா வீசுவோம் அப்படின்னாப்புல. நம்மளுக்கு சரி வந்ததுக்கு 6 மீன் சாப்பிட்றதுக்கு தந்துட்டாங்க நண்பர்களே. ஒரு வழியாக சிறப்பான முறையில் மீன் அரிச்சிட்டாச்சு. எனக்கு இந்த பையன் நிறைய மீன் தந்திருக்காங்க. மீனுனா ஒரு 4-5 தேலி பெரிய சைஸு தேலிவை. அந்தப்பல கீழே இடந்து சின்ன சின்ன பண்ணை குஞ்சுகளாக பிறகுனேன். அந்தப்பல எனக்கும் கொஞ்சம் பெரிய பண்ணா செவலை பண்ணாவை தந்து சாப்பிட்றா இருக்கன்னைக்கு இருக்கன்னைக்கு தான் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லி தந்துட்டாங்க. மாணிக்கனே ஒன்றுமே சொல்ல வச்சுக்கிட்டா தம்பி பார்த்து போய்ட்டோம் அப்படின்ட்டாங்க. நம்ம குளத்துக்கு விட கொடுத்துட்டு போயிடுவோமா? காலையில் வந்ததுக்கு ஒரு நல்ல பையனா நல்லா மீன் பிடிச்சி எடுத்து போட்டேன். 10 நாள் கழித்து அடுத்து மீன் அடிப்பாங்களாம். அந்த காணொலி உங்களுக்கு மறக்காமல் போடுவேன். இப்போ சைக்கிளில் தான் வந்தோம்.
உனக்கு சைக்கிள் தானே எல்லாமே. பெட்ரோல் போடணும்னா என்ன எங்கே கீழே உள்ளவன்னு தெரியாது. சீட்டை பார்க்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு கன்றாவியான சீட்டை நம்ம உலகத்தில் பார்த்தே உண்டா? பார்த்தே கிடையாது. நம்ம சைக்கிளில் தாண்டி சரி வீட்டுக்கு இந்த மீனை எப்படியே பத்திரப்படி கொண்டு போவோம். நம்ம பையங்க நிறைய ஒரு குண்டு நாகேந்திரம் இருக்காமல, நாகேந்திரம்லாம் கேட்பான். அது என்ன எனக்கு தேலி பிடிச்சிட்டா கொண்டு வருவீங்களா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு தேலி கொண்டு கொடுப்போம். ஒரு அகிலேஷ்னு ஒரு தம்பி இருப்பான், அந்த பையனும் அது என்ன எனக்கு தேலி மீன் பிடிச்சா கொண்டு வருவீங்களாம்மா, அந்த பையனுக்கு ஒன்று வளர்க்க கொடுத்துருவோம். மறுபடி வீட்டுக்கு நம்ம கறி வைக்க மீன் கொண்டு போவோம். நல்ல வேலை கொடி இறங்கினதுக்கப்புறம் மீன் பிடிச்சாங்க நண்பர்களே. கொடி இறங்கினதுக்கப்புறம் மீன் பிடிச்சதுனால தான் நம்ம வீட்டில் கறி வைக்க முடியுது. இன்றைக்கி தான் கொடி இறக்கும். 11ஆம் திருவிழா நேரத்து தூங்கிட்டேன் நல்லா. அதனால் 11ஆம் திருவிழா எடுக்கும்போது கொடி இறக்கத்துக்கும் நம்மளால் போக முடியல. திருவிழா சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து புரட்டாசி கோயில் உடையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறு உங்கள் ஆதி. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ். இந்த தேவையை போக மற்ற எல்லாத்தையும் கொடுத்துருவோம் மாமா வீட்டுக்கு. விட்டு உள்ளே விட்டுறாதான் 100 கிலோ அப்படி இது திங்கேக்கு வந்தாங்க. இதெல்லாம் நான் பொடி மீன் தண்ணி அணைக்க போகிறேன். கொஞ்சம் கடை விட்டு போடணும். தேலி கொஞ்சம் நிறைய பெரிய இல்லை தருவாங்க. செத்த மீனை கொண்டு உள்ள போடுறேன். இப்போ தான் அடித்தாங்க ஒரு 1000 கிலோ மீன் பிடிச்சாங்க.